ஹலோ மக்களே, வெல்கம் டு த ஜேஎஸ்ஜி. இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போனா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பட் 4 தான் பார்க்க போனா. வாங்க வெளியே போகலாம். மக்களே ஃபஸ்ட்டு கண்டினியூ கொடுத்து உள்ளே போய்க்கலாம். கண்டினியூ கொடுத்தாச்சே. போன எபிசோட்லேயே புது பாட்டில் அன்லாக் பண்ணிக்குவோம் மக்களே. இந்த எபிசோடில் வச்சு தர மாதிரி செய்கிறோம். வாங்க ஓப்பன் பண்ணி விட்டுலாம். ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்ப்போம். மாதிரி லைசன்ஸ் எது வரைக்கும் இருக்குது? 65,000 வரைக்கும் இருக்கு மக்கள் லைசன்ஸு. எப்பா ஓயோ 65,000 பாட்டு வாங்கணும். அவ்வளோ பெருசு கடை டவுனாக போகணும்னு பார்ப்போம். ஃபர்னிச்சர் மினி ஃப்ரீசர்லாம் இருக்குது. சீக்கிரமாக லெவல் இது 10 போனால் ஒருத்தர் ஹைடிங் பண்ணிடலாம். கேஷியர் அவரே பில் போட்டு கொடுத்துருவாரு. எத்தனை 3 ரூபா 1 2 3 அம்மட்டு 50 25 10 5 5 1 2 3 மக்களே. 60 யாருன்னு வரல. வந்த விட்டு பார்ப்போம் வச்சு வராங்களான்னு. ஒரு ஜென்டில்மேன் வராது, ஆஃபீஸ் போகிறவர் வராது மக்களே. நம்ம ஸ்டோர் லெவல் 10 மட்டும் போனால் போது மக்களே. ஒருத்தவங்க ஹையர் பண்ணிட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் டக்குன்னு. நம்மளோட கடையோட ஐ பட்ஜெட் ஸ்கோர் என்னன்னா 50 ரூபான்னு நினைக்கிறேன். அதாச்சும் பீட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த எபிசோடில். கரெக்டாக காசு கொடுத்துருக்காரு. கிளம்புங்க சார். மொட்டை அங்கிள் வர்றாரு. இல்லை அங்கே போயிட்டாரு. இது மேடம் அங்கே போகிறாங்க. இன்னொருத்தர் வர்றாரு. என்னடா நிறையா போட்டு வாங்குங்கடா, எனக்கு நிறைய யூஸ் ஆகும். நிறையா போட்டு வாங்குங்கடா. வராரு. ஒரு ஆளுக்கு நல்ல பொருள் தான் வாங்கிக்காரு. நன்றி. எத்தனை ரூபா? 27.21 டொமேல். அதே மாதிரி இங்கே 26 ரூபா 63 50 10 1 2 3 இவ்வளோ தான் வாங்கிக்காரு. 25 ரூபா 25.29 127 4 வந்துவிட்டது. பார்த்து லைசன்ஸ் எவ்வளோன்னு பார்த்து வந்துருவாருங்க. ஆடிஸ்டோவில் போயிட்டு மேனேஜ்மெண்ட்டு அடுத்தது ஃபுல்லாக பர்ச்சேஸ் லைசன்ஸ் டு பி ஏபிள் டு செல் பாலிஷ் பிலோ. இதுக்கு ரெக்வஸ்ட் ஸ்டோர் லெவல் 9 போகணும், அப்போ தான் கிடைக்கும். இது ஃபுல்லாகவே இது வேணா இதுதான் மக்கள். வேணா ஃப்ரிட்ஜு தான் இன்னொன்று வாங்கணும் நம்ம இப்போதைக்கு. என்னது 28 இதில் 28.26 டொமேல். யாச்சும் 50 ரூபா தாண்டுவாங்கன்னு பார்க்குறேன். தாண்ட மாட்டாங்க யாரும். 35.86 நெக்ஸ்ட்டு எவ்வளோ தாண்டலை. கரெக்டாக கற்றுக்காரு. 32.01 மாடல் அக்கா போல் ஃபுல்லாக மேக்கப்போடு வந்துருக்காங்க. இந்த அக்கா எத்தனை 1.50 60 70 பார்த்துக்கலாம் விடு. பார்த்துக்கலாம் வைக்கல. மொத்தம் 3 ஆள் தானே பார்த்துக்கலாம். என்ன ஃபுல்லாக லேடிஸாக வராங்க. அப்போ பாய்ஸ் தானே வருவாங்க. 2 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்க. ட்வின்ஸு போல். ஓகே 11.56 அவங்களுக்கு அதிகமாக வாங்கிக்காங்க. 38 ரூபாய் 15 கொடுக்குமா? 5 அவ்வளோதான். அப்பா நல்ல பாட்டு தான் வாங்கிக்காரு. 67 ரூபா 5 6 7 91 ரூபா கொடுக்கணும். 55 10
எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று மக்களே 50 25 10 5 1 எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிக்காரு லக்கியஸ்ட் பர்சன். இங்கே வந்து 5 ரூபா கொடுக்கணும். 5.36 அவ்வளோதான். 370 ரூபா வியாபாரம் நடந்துக்கு. 46 ரூபா கிட்டத்தட்ட வந்துட்டாரு. நம்ம வாங்கலை. 46.48 இங்கே இருக்கு. 48 வேற யாரு? இந்த ஹனியை யாரும் வாங்க மாட்டாங்க. ஹனியை வாங்குறாங்கன்னு தெரியல. வேற வாங்கிக்கார் ஒருத்தவர் கேஷ் கொடுத்துக்காரு. 1 ரூபா கொடுக்கணும். 1 ரூபா. ஓகே கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு லைட்டை போட்டு வந்துடும். கண்ணு தெரியாதப்ப மக்களே. ஸ்டோர் லைன் போகும்போது மக்களே. ஸ்டோர் லைன் போகும்போது 10.58. இங்கே என்ன இருக்கு மக்களே? 52 ரூபா. 52 ரூபா. 5. இன்னும் ஒரு கஸ்டமர் வந்தால் ஸ்டோர் லெவல் 9 ஆகிடும். இந்த லெவலில் ஸ்டோர் லெவல் 10 போகிற மக்களே. அதான் நம்ம குறிக்கோள் இந்த இதில். 38.56 அதுதான் மக்களே. வெட்டி நம்ம ஸ்டோர் லெவல் 9 வந்துருச்சு. அப்படின்னா 9.20 ஸ்டோர் லெவல் 10 போனால் போதும் மக்களே. இது வாங்கிடலாம். ஒருத்தர் வாங்கிடலாம் வேலைக்கு. சீக்கிரம்லாம் வாங்க நல்லாயிருக்கும். அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெவர் வந்துக்காரு. பார்க்க ட்ரெவர் மாதிரியே இருக்காரு. அதுமாதிரி ஒரு பேர் ட்ரெவர் வச்சுக்கலாம். 10 ரூபா. 5 6 7 8 87 ரூபா. 50 மக்களே. கீழே அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு அனிமேஷன் ஒட்டுக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும். அதை அப்படியே அமுக்கிட்டு மறுக்காம ஆள் கொடுத்துருவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒரு நாள் சீக்கிரம் வந்துடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. 32.42 டொமைன். யாராலும் நம்ம வீடியோ பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஆஹா 600 ரூபா. 34 ரூபா. 34.52 ஏதோ இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஏதோ காலி ஆச்சு போட. நாளைக்கு எல்லாத்தையும் வாங்கி ஸ்டாக் பண்ணணும். 1.83 அந்த என்ன பார்த்துக்கலாம். கரெக்டாக காசு கொடுத்துருக்காங்க. 37 ரூபா. கரெக்டாக காசு கொடுத்துருக்காங்க. இவங்களாம் ஃப்ளோர் இல்லையா? ஃப்ளோரு என்ன ஃப்ளோர் தான் தெரில. புது ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். அந்த இதுன்னு நினைக்கிறேன். அண்டைக்கு தேக்க எண்ணெய் மட்டும் வாங்கிக்காரு சமைக்கிறதுக்கு. 4 ரூபா. 2 3 4 22 ரூபா. ஐயோ அதிகமாக கொடுக்கலான்னு எவ்வளோ அதிகமாக கொடுக்கக்கூடாது. க்ளோஸ். இன்னைக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்ப்போமா? இன்னைக்கான ப்ராஃபிட் 83 ரூபாய். ப்ராஃபிட் 83 ரூபா. பட்டர் ரைஸ் பாசுமதி. பட்டர்னு என்னன்னு தெரில. ரைஸ் பாசுமதி அதிகமாக இருக்கு. ஓகே எல்லாத்துலேயும் வாங்கணும் ஒன்று இப்போதைக்கு. இங்கே என்ன இருக்கு? எல்லாத்துலையும் ஒன்று வாங்க மக்களே. வாங்கிடலாமா? உள்ளே போயிட்டு மார்க்கெட் உள்ளே போயிட்டு இது ஒன்று இது ஒன்று எனக்கு வாட்ரு வந்து வேணாம். வாட்டர் பாட்டிலுக்கு வாட்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மக்களே. வாட்ரு வேணாம். சீஸு இது ஒன்று மில்க்கும் பாத்திரம் வாங்கிக்கலாம். ஓகே ஹனி. இது பேர் ஹனியே இல்லையா மக்களே? பீனட் பட்டர் தான் ஹனி சொல்லி சுற்றிட்டு இருந்து ரொம்ப நேரம். நான் தான் தெரியாமல் விளையாட்டேன். பீனட் பட்டர் போய் ஹனி சொல்லிட்டேன். குப்பை மாதிரியே விட்டு போட்டேன். இங்கே குப்பை மாதிரி டக்குன்னு எடுத்து அடிக்க வைக்கணும் வேறு.
ஓகே அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லைவோடு சி வேணாம் சொல்ல வேணாம், வச்சு காப்பி அடிச்சிருவாங்க வேணாம். ஓகே வேகமாக ஓடு, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீஸு எங்கே இருக்கா? அங்கே இருக்க நான் பார்த்துல அங்கே போயிட்டு வைக்கலே. அவ்வளோதான், வேகமாக ஓடுறா. சூசு அப்படியே இருக்கு போல, 2 இருக்கு பைக். இல்லை வேணாம், குப்பையில் போட்டுறோம் பார்த்துக்கலாம். இது என்ன இருக்கு, என்ன அடிக்கலாம். பீனட் பட்டர் பாஸ்மதி ரைஸ் விலை அதிகமாகிடுச்சு, அதை ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ணோம். ரீசெக் பண்ணோம். இது வந்து ஸ்பெகட்டி சீக்கிரம் எடுக்கடா. ஓகே அடிக்கியாச்சு. ஆமாம் ஓடி உள்ளே போட்டு இதான் வேணும் இப்போதைக்கு. கீழே 1 வேன் மட்டும் தான் வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுவோம் இப்போதைக்கு, இதை அப்படி வச்சுப்பட்டு ப்ரைஸை மாற்றிடலாம். 6.78 இது கரெக்டாக தான் இருக்குது. ஹனி வாங்கணும், ஏதாவது கொடுத்தாங்க தெரில, அதை வேறு திரும்பி பார்க்கணும் மக்களே. கம்ப்யூட்டரில் போட்டுருக்கோம் எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னு. பாஸ்மதி ரைஸ்னால் இதுதானே, இதில் தான் மக்களே, இதில் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் வாடா. இதை பாஸ்மதி ரைஸில் போய் செக் பண்ணலாம். இதான் மக்கள் அதிகமாக இருக்குது, 6.51. அப்போ இப்போ வந்து $1 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 7.51.51 எல்லாத்தையும் $1 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மக்களே. அதான் நம்மளோட வேலை. நம்மளே புதுசாக எல்லாத்துலேயும் $1 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ கட்டுப்படி ஆகும். பீனட் பட்டர் இது. ஓகே வேகமாக ஓடி உள்ளே போடு. நெக்ஸ்ட் இது என்னது, ப்ரெட்டு. தொலைதாச்சு, உள்ளே போ. நெக்ஸ்ட்டு காணும் என்ன மாவுனே தரல, போடு. இது தூக்கி குப்பையில் போட்டு இதை தூக்கி எண்ணெய் இங்கே வை, டக்கு டக்குன்னு வை. ஓகே போட்டாச்சு. இதையும் தூக்கி எங்கே போடணும், இங்கே போடணும். இது வந்து பாஸ்தா. இது லாஸ்ட்டு இது ஒன்று மட்டும் தான் நமக்கு அடுக்குன்னா கடை வந்துடலாம். லாஸ்ட்டாக முட்டை அது மாதிரி இது அடுக்க மாதிரிட்டு வர வாட்டுக்கண்டா, அது வர அடுக்க மாதிரி தூக்கி குப்பை போட்டு வந்துடலாம். உடனே போ அத்தனை வாட்டர் ஸ்டாக் பண்ணி அப்படியே என்ன பண்ணுவோம் ஆரம்பிச்சு விட்டுடலாம். அப்படியே பீனட் பட்டருக்கு போய் பேசிக் பண்ணிடலாம் மக்களே. 6.8 அப்போ 7.8 7.08 அவ்வளோதான். வாட்டர் கேனு யாரையும் வாங்குறதே இல்லை. இது என்னது, சூசு ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் இருக்குது. இதுதான் மில்க்கு. ஓகே கடை ஓப்பன் பண்ணதாக கஸ்டமர் வந்துட்டாங்க, போய் இங்கே நிற்க வேண்டியதான். மொதல் கஸ்டமர் நல்லா 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கினா நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கலாம். வந்துட்டாங்கோ. எவ்வளோ, 21 ரூபா 21.16 16 ரூபா ஒன்று. ஒரு அங்கே ஒரு கிராண்ட்பா வந்துருக்காரு. 28 ரூபா 5 6 7 8 87 ரூபா 50. ஓகே இங்கே வந்து எவ்வளோ கொடுக்கணும், 13 ரூபா கொடுக்கணும். 3 98 ரூபா.
அவ்வளோதான். ஸ்டோர் ஒரு 10 நம்பர் மக்களே, சீக்கிரம் 10 நம்பர் நல்லா இருக்கும். சூப்பரு மக்களே, 50 தாண்டியாச்சு. நம்ம ஸ்டோர் லெவல் 50 தாண்டியாச்சு. நம்ம ஐஸ்கோர் மேலே 65 ரூபா, 65.72 தான் நம்ம ஐஸ்கோர் மக்களே. வெற்றிகரமாக தாண்டியாச்சு. நம்ம கோட இதே தெரியுது, நம்ம ஸ்டோர் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு. இதில் போய் 22. ம் 17.50. இதில் வந்து 29 ரூபா. ஓகே. எவ்வளோ ஐட்டம் மக்களே. ஐயோ மக்களே, நம்ம ஸ்டோர் லெவல் 65 உடனே தண்டிட்டாங்க. 78 ரூபா மக்களே. நம்ம ஸ்டோரோட ஐஸ்கோர் 78 ரூபா மக்களே. ஐயோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இது 89 ரூபாய். ஓகே, 4 ரூபா கொடுக்கணும். 4 கூட 93 ரூபா. அவ்வளோதான். மணி இப்போ 1 ஆயிடுச்சு. பொதுவாக 1000 ரூபாய்க்கு வாங்கினா நல்லா இருக்கும் மக்களே. நான் ஜாலியாக உட்காந்துக்கலாம். ஒரு நாளைக்கு 10,000 25,000 வரும் ஸ்டோரில் டெவலப் பண்ண. அதான் பண்ண போனோம் இப்போ. ஸ்டோர் ஒரு சீக்கிரம் டைம் போனால் பரவாயில்ல, ஜாலியாக அடுத்தது வேலை பார்த்துடலாம். 25.17. ஓகே, இவர் வந்து எத்தனை ரூபா? 26 ரூபா. 26.20. அவ்வளோதான். நம்ம ஸ்டோர் டெவல் 1000 ரூபா சேர போகுது. 53.32 ரூபா மக்களே. பாவம் மக்களே, நல்லா ஆஃபீஸ் போகிறதுனால நல்லா ஒர்க் பண்ணி பாரு போல. கண்ணை சுற்றி ஃபுல்லாக கருவடி இருக்கு. 98. ஓகே, 39 ரூபாய் கரெக்டாக காசு கொடுத்துக்காரு. அப்புறம் வந்துக்காங்க 37 ரூபா. 2 ரூபா கொடுக்கணும் பாக்கி. மட்டு 50. அவ்வளோதான். 23 ரூபா கொடுங்கண்ணே. 10 3 6 ரூபா. 6. அவ்வளோதான். திரும்பி அந்த வயசானவர் வந்துருக்காரு. 27.64 ரூபா. அவ்வளோதான். நம்மளோட காசு இப்போ 926 ரூபா வந்துருச்சு. ஸ்டோரில் அதிகமாகனது 78 ரூபா. அதை மட்டும் மறந்துடக்கூடாது மக்களே. எனக்கு தெரியும், போக போக 27 வேணா 100 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். எல்லாம் ஒரு நம்பிக்கை. பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு. கரெக்டாக காசு கொடுத்துக்கோங்க. 45 ரூபா. சரி 5. என்ன பண்ணுவோம், லைட்டாக மூட்டுலாம், இப்போ கண்ணு தெரியாது. ஓகே ஓகே, நல்ல இதுதான். 26 ரூபாய். 26.25 தமிழ். 39 ரூபாயா? 39.19. 88 ரூபா கொடுக்குமா? 55. 8.26 ரூபா. அவ்வளோதான். நல்லா போயிட்டு இருக்கு மக்களே கடை. இது மாதிரி போனால் நல்லா இருக்கும். 8. ஓகே, என்னது 41.41.
ஒன்று போட வந்துட்டேன் தொன்றா 7.51 ஏதோ இல்லைன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஏதோ ஃபுல்லாக தீர்ந்துச்சு போல். இதே பாதி கிட்ட தீர்ந்துச்சு மக்களே எல்லாமே. 15.37 இது லெவல் 10 போயிட்டு தான் இந்த இதை முடிக்கிறோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. 32.47 அப்படின்னா இந்த இதை ஃபுல்லாக முடிக்கணும். வேகமாக முடிக்கணும். டேக்கிட்டோன்னு 1:25 கரெக்டாக காசு கொடுத்துக்காரு. கரெக்டாக காசு கொடுத்துக்காரு. நல்லா கரெக்டாக காசு கொடுத்தாங்க மக்களே. நாளைக்கு வந்து நம்ம என்ன நாளைக்கு இல்லை, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம லெவல் 10 போக போகிறோம். இங்கே பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா லெவல் 8 9 முடிக்கிட்டு தான் முடிய போகுது. 87 2 ரூபா 2 81 80. ஓகே லாஸ்ட்டாக ஒரு கொடுத்தாரு. என்ன வாங்கிட்டு போனோம். ஓகே 27 ரூபா கொடுக்கணும். 20 ரூபா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அவ்வளோ சேவ் பண்ணுங்க மக்களை. வரேன் இது வேற ஒன்றும் எனக்குன்னு பார்த்து நடக்குது மக்களே. இது ஒன்று கேட்குது ஆடியோ ஒழுங்கா மட்டும் சரிங்க மக்களே. வர மக்களே இந்த மைக் ஒழுங்கு மாட்டிடுவோம் மக்களே. இருக்க மக்களே. ஒரு நாள் நல்லதாக இருந்துச்சு. மட்டும் கொடாடு கொடுக்குது மக்களே. மக்களே மாட்டிட்டு மக்கள் எப்படியோ வர கேட்குறேன். க்ளோஸர் கொடுத்துக்கலாம். க்ளோஸ் கொடுத்தாச்சு. டோட்டல் ப்ராஃபிட் 571 ரூபா. டே 12 வந்து நம்ம 10 லெவல் போகப்படும். ரொம்ப இது ஜாலியாக எப்படி சொல்கிறேன்னா சந்தோஷமாக இருக்கிறது. ஆரம்பித்து அதுக்குள்ள லெவல் 10 போக போகிறோம். தெரியுங்க மக்களுக்கு மைக் கொள்ள மாட்டோம். எரிய தெரியுது வேறு ஒன்று. மக்களே வந்துட்டோம் மக்களே. ஸ்டார்ட் நெக்ஸ்ட் டே குச்சாச்சு. இந்த பாஸ்தா அது மட்டும் குறைஞ்சி மக்களே. பாக்கி எதுவும் குறையல. இந்த பாஸ்தா மட்டும் குறைஞ்சிக்கு. எவ்வளோ குறைஞ்சிக்குன்னா 2.84 3.84 வச்சுக்குமா. எத்தனை 3.84 அவ்வளோதான். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் அடிக்கலாம். எதுலேயும் சுத்தமாக ஸ்டாக் இல்லை. அதுக்கு முன்னாடி யாரையும் வச்சு கதெல்லாம் அடிக்கலாம் மக்களே. ஓகே சூசு தேவையில்ல. வேறு என்ன இருக்கு இங்கே. வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் முடிஞ்சிச்சு. வாட்டர் பாட்டில் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் உள்ளே போயிட்டு இங்கே போய் பார்ப்போம். இதுதானே அதெல்லாம் பால் டப்பா இங்கே இருக்குது. ஒன்று நாளைக்கு அடிக்கிற போயிடலாம் மக்கள். எப்படியாச்சும் என்ன பண்ணுவோம். தடிக்க வச்சிடலாம் மக்களே. ஆர்டர் போட்டு எது அதிகமாக இது வாட்டர் தேவையில்ல பதிக்கு. எதில் சுத்தமாக இல்லையா ரெண்டுத்துலேயும். இது இங்கே இருக்கிறது மட்டும் ஒன்று. பாஸ்தாவில் ஒன்று வாங்கணும். இந்த இதில் ஒன்று வாங்கணும். பாக்கி பாஸ்தாவில் ஒன்று, இதில் ஒன்று, இந்த சால்ட்டு அதில் ஒன்று. பாக்கி எல்லாத்துலேயும் 2 வாங்கணும் மக்களே.
பாஸ்டாவில் ஒன்று தானே வாங்கணும். சரிங்க மக்கள், தப்பாக போட்டேன் எல்லாத்தையும். இதில் திரும்பி பார்த்துப்போம். பாஸ்டாவில் ஒன்று வாங்கணும், அந்த பிளாக்கில் ஒன்று வாங்கணும், அதுதான். பைக் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு. அது மாதிரி எண்ணெய் ஒன்று வாங்கினா போட்டு போதும் மக்களே. பாஸ்டாவில் ஒன்று. சூசு இருக்கு ஆல்ரெடி, சூசு வேணாம். சரி சுகரு, சுகர் வேணாம். ஓகே, வாட்டர் பாட்டிலுக்கு சீஸ் 2, இது 2, முட்டை 2, பால் 2, டீயில் இது ஒன்று, இது ஒன்று வாங்கிக்கலாம், அது ஒன்று மட்டும். ஓகே, இதே 500 ரூபா கிட்ட வந்துச்சு. அவ்வளோதான் மக்களே. பைக்கு 500 ரூபா தான் இருக்குது. 1300 கிட்ட இருந்துச்சு, இப்போ 500 ரூபா தான் இருக்குது. மக்கள் என்ன பண்ணுறேன்னா, இப்போ லென்த்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுல அடிக்கிட்டு கட்டிட்டு பண்ணுறேன் மக்களே. இல்லைங்க, ஃபஸ்ட் எடுத்து வந்துக்கிறேன் மக்களே. எப்படியோ சூப்பராக எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஸ்டோரில் ஒரு வெற்றிக்காக லெவல் 10 போய்விட்டது மக்களே. இப்போ நிறைய இது அக்சஸ் பண்ண முடியும். என்னன்னு பார்த்துடலாமா? இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல. அவருக்கு எல்லாத்தையும் ரிஸ்டாக் பண்ணிச்சு. இப்போ ரிஸ்டாக் பண்ணி முடித்தேன். அதுக்கு முன்னாடி முதல்ல போய் ஒருத்தவங்க ஹையர் பண்ணணும் மக்களே. மேனேஜ்மெண்ட் உள்ள போயிட்டு ஹையரிங் கேஷியர் ஹையர் பண்ணியாச்சு மக்களே. எங்கே பாருங்க, இனிமேல் வந்து நம்ம கேஷியர் தம்பி எல்லாரும் பார்த்து வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் பில் போட்டுவான். பூஸ்ட் எடுத்த டைம் கொடுத்து விட்டுனா. ஓகே, கடையை ஓப்பன் பண்ணலாம் மக்களே. நம்மளோட ஸ்டோரேஜை வந்து நம்மளோட இது பண்ண முடியும்னு பார்க்க நினைக்கிறேன். போய் பார்த்துடலாம். பண்ணி இது இல்லை பில்லி ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டோர் நேம் சேஞ்சுன்னு போட்டுருக்கு. சூப்பர் மார்க்கெட் பதிலா ஜேஎஸ்டி மார்க்கெட் மாற்றலாம் மக்களே. ஜேஎஸ்ஜி மார்க்கெட். இத்தனை கேப். MARKET. பேக்ரவுண்ட் கலர் வந்து அவங்களுக்கு ஒருத்தவங்க இது போட்டுட்டுருக்கான் பில்லு. டெக்ஸ்ட் கலர் வந்து என்ன வைக்கலாம்? டெக்ஸ்ட் கலரு ஒயிட்டே கொடு மக்களே. இப்படியே கொடு மக்களே, தான் நல்லா அப்ரூவ் மக்களே. எங்கே பாருங்க, இதான் நம்மளோட ஜேஎஸ்டி கஃபே, ஜேஎஸ்டி மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் மக்களே. எங்கே பாருங்க, லெவல் 10 போயாச்சு. ஒருத்தனை ஹைட் பண்ணியாச்சு. சூப்பர் மார்க்கெட்டை ஜேஎஸ்டி மார்க்கெட்டை மாற்றியாச்சு. இங்கே வெயிட்டர் எப்படின்னா, ஏன் வெயிட்டர் மெட்டர்ஸ் போட்டுக்கலாம் எனக்கு இன்னொருக்கும் தெரில. இங்கே உள்ளே போயிட்டு சேஞ்ச் என்ட்ரன்ஸ் உள்ளே போனால் தான் காசு கேட்குறாங்க. சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் த என்ட்ரன்ஸ் அது பார்ப்போம். மொத்தம் 700 ரூபா மக்களே. அதெல்லாம் பார்ப்போம் மக்களே. டேஸ்டா இங்கே ஏதோ டூல்ஸ்ன்னு இருக்குது. இது பர்ச்சேஸ் வாங்கலாமா இல்லை இப்போதைக்கு வாங்கலாம் மக்களே. அது லேட்டாக வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் மக்களே. இந்த பாட்டெலாம் வாங்குறதுக்கு அது காசுன்னு வரல. பேங்க்குள்ளே போயிட்டு 2000 ரூபாய்க்கு லோன் எடுக்க முடியும் மக்களே. எடுத்துடலாமா? 25 நாளைக்கு ஒரு 4 டெய்லி பேமெண்ட் 120 ரூபா. நான் வாங்கிடலாமா மக்களே? என்ன சொல்கிறது, வாங்கிடலாமா? வாங்கினா புது ப்ராடக்ட் வாங்கிடலாம். ஓகே, பேமெண்ட் ஸ்டார்டேஜில் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். லோன் எடுக்கலாமா?
வேணாமா? இருப்போமே, எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் மக்களே. அப்போ டக்குன்னு இந்த அப்படியே ஒரு லோனுக்கு அது கொஞ்ச நேரம் முடிஞ்சிடும். அப்படி இருந்தாலும் இதை எடுத்து வந்தால் இன்னும் வர முடிஞ்சிடும் மக்களே. அதை எடுத்தாச்சே மக்களே. என்ன பண்ணுவோம்? மேனேஜ்மெண்ட் உள்ள போயிட்டு லைசன்ஸா இதான் இது ஃபுல்லாக இதுதான் நினைக்கிறேன். பேர் என்ன? சோடா, கோலா சோடா, ஆப்பிள் ஜூஸ் மக்களே. இது எல்லாமே இதுதான் மக்களே. அது பேர் என்ன? ஃப்ரிட்ஜு. இது எல்லாமே ஃப்ரிட்ஜு தான். இங்கே கீழே ஃபுல் ஆட் ஆகி பாருங்க மக்களே. டிஸ்பிளே வந்து ஃப்ரீசர் இருக்கு. எல்லாத்தையும் டிஸ்பிளே ஃப்ரீசர் தான் இருக்கு. ஆனால் நிஜமான வைக்கிறது தெரில. சிலது வந்து வெளில வைக்கணும், சிலது மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். மொத்தம் 6 ப்ராடக்ட்டு. ஓகே, என்ன பண்ணுவோம்? ப்ராடக்ட் உள்ளே போயிட்டு ஃபர்னிச்சர் உள்ளே போயிட்டு டபுள்ஸ் ஒரு ஃப்ரிட்ஜு ஆட்டோ வாங்கி மொத்தம் 5 ப்ராடக்ட் இருக்கா? அப்போ 2 ஃப்ரிட்ஜில் அடக்கு. ஒரு ஃப்ரிட்ஜுக்கு கீழே அடக்கு மக்களே. ஓ லேக் அடிக்குது. நோ வேணாம் ப்ரோ. லேக் இஷ்யூ வேணாம் ப்ரோ. லேக்கு எல்லாம் ஓடாச்சு போல, அதான் அப்படி இருக்கு. எல்லாம் தூக்கி அங்கே போட்டுடல இப்போதைக்கு. அப்படியே அடிக்க வச்சுக்கலாம் மக்களே. ஏய் எட்ரா டொமே. இங்கே எப்படி சூரிய வெளிச்சம் வருதுன்னு தெரில. சூரியன் எப்படி ஓட்ட போட்டு தெரியுதுன்னு தெரில மக்களே. இங்கே பாருங்க, சூரிய வெளிச்சம் தெரியுது. உள்ளே போயிட்டு டபுள் ஃப்ரிட்ஜ் அப்படியே இங்கே பக்கத்துலேயே வச்சிட வேண்டியதான். திருப்பி அப்படியே இப்போ 2 பேரும் சேர போறீங்க. கொஞ்சம் பின்னாடி லைட்டாக பண்ணும். ஓகே, இதே கரெக்டாக தான் இருக்கு. இங்கே பாட்டுக்கு இதில் ஐயோ இதில் நல்லா அடிச்சு மக்களே. அது தெரிய மாட்டேங்குது. தூக்கி அங்கே போ. என்ன பண்ணுவோம்? இதுல ப்ராடக்ட் உள்ள போய் விட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் போடணும். எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் போடல மக்களே. 120 எடுத்து முடியாதான். அது நம்மளுக்கு 2 லோனுக்கா? இப்போ 2 லோன் ஆயிடுச்சு மக்களே. வெள்ளை வைக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்கே வைக்கிறான்னு பார்ப்போம். ஆமாம் மக்களே, இது இங்கே வைக்கிறது மக்களே. லைட்டை போட்டதெல்லாம் கண்ணோட தெரிய மாட்டேங்குது. ஐயோ லைட்டே கண்ணு தெரியல. அப்பாடா, இப்போதான் கண்ணு தெரியுது மக்களே. என்ன பண்ணும்? வெள்ளை ஃப்ளைட் ஆயிடுச்சு. இங்கே வெள்ளை கண்ணு தெரியல. இப்போ எல்லாத்தையும் தூக்கி டக்குன்னு அடிக்கலாம் மக்களே. இது கீழே அடிக்கல. இதை ஒரு இது 2 இது வருது. அப்புறமே இதெல்லாம் 1 வாங்க வேண்டியதான் மக்களே. 2 வாங்க வேண்டியது மேலே. கண்ணோட இதில் தெரிய மாட்டேங்குது. இதுவும் இங்கே தான் நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, எல்லாமே ஒரு இது 2 இதுக்கு வந்துடுது. அப்புறம் இனிமேல் இது வாங்கணும் மக்களே. எல்லாத்தையும் 1 மட்டும் வாங்கிடலாம். ஏதாச்சும் பாடிட்டுக்கா இருக்கு. இதெல்லாம் இப்போ இங்கே அடிக்க வச்சிடலாம். அடுக்காத மட்டும் புதுசாக எடுத்து அடிக்கலாம் மக்களே. நைட் டைம் ரோட்டில் ஆட போட்டு போயிட்டாங்க. இவனை ஆட்டே போடாமல் இருந்தால் சரி. இது வேற அடுக்கு. ஏய் கண்ணோட தெரிய மாட்டேங்குது மக்களே. இங்கே சுபா ஐயோ கீழே எடுத்து மேலே வைடா. இதான் ஃபஸ்ட் அடிக்கலாம் மக்களே. நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். சீக்கிரம் அடுக்கடா எல்லாத்தையும். ப்ரைஸோட வைக்கல வேற, அதோட பெருந்தொல்ல.
இருங்க. ஹாய். ஓ, கீழே பாடிட்டு இருக்கு. கடுப்பேத்துதே. எறாத என்னடா அது? அப்படியே இருக்கு, தூக்கி இங்க வச்சிடலாம். ஸ்ப்ரைட் மாதிரி இருக்கிறது. ஆனால் பச்சை பச்சைன்னு பேர் வந்து சாப்புன்னு போட்டுக்கு. இது என்னது? இது ஆரஞ்சு ஜூஸு. அப்படியே வச்சாச்சு. இங்கே வேற என்ன? 3 இருக்கு. இது ஸ்ப்ரைட்டு, சாப்பு. இது வச்சாச்சு. இது டெக்னாலஜி எடுத்து வைக்கணும். இதுவும் ஆப்பிளு. மக்களே, அடுத்தது நம்ம ஸ்டோர் ரூம் மேலே தான். ஸ்டோர் ரூம் மட்டும் ரெடி பண்ணால் முடிஞ்சிச்சு வேலை. அவ்வளோதான் ப்ராடக்ட். அவ்வளோதான் மக்களே, எங்கேருந்து கிடக்கலாம். அவ்வளோதான், இது எடுத்து வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி அடுத்த ஒரு டே விளாண்டுட்டு மொத்தமாக முடிச்சிக்கலாம் மக்களே. க்ளோஸ்டு. ஃபஸ்ட்டு அந்த 750 ரூபா லோனை ஃபஸ்ட்டு முடிக்கணும் மக்களே. அப்பா, சூசுவும் லேப்டாப் ரைஸ் அதுவும் ஏறிக்கான். ஸ்டோரேஜ் அன்லாக் பண்ணிடலாமா? ப்ராடக்ட்ஸ் உள்ளப்போ, மேனேஜ்மெண்ட் உள்ளப்போ, ஹையரிங் உள்ள போயிட்டு கேஷியர் ஃபஸ்ட்டு என்ன வாங்க? லெவல் 15 போகணுமா? வாயோ மக்களே, லெவல் 15 போனால் தான் ஸ்டோரேஜில் அந்த ராக்கடை இது என்ன இது எடுக்கிற இது பண்ண முடியுமா மக்களே? அப்போ இது அப்போ இப்போதைக்கு நம்மள இது பண்ண முடியாது. இப்போ ஸ்டோரேஜ் எடுத்து நம்ம தான் எடுத்து வைக்கணும். பர்ச்சேஸ் ராக் 1 இருக்கணும், ரெக்வயர்ட் ஸ்டோரேஜ் 1 இருக்கணும். ஓகே, ஆனால் இது லெவல் 15 போனால் தான் எடுக்க முடியுமா? இது கஸ்டமர் ஹெல்ப்பர் ரெக்வயர் செல்ஃப் செக் அவுட்டா? அது வைக்கணுமா மக்களே? செல்ஃப் செக் அவுட்னா இது இருங்க பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் உள்ள இது இல்லை, வாழ்க்கை ஃபர்னிச்சர். ஏதோ செல்ஃப் செக் அவுட்டா மக்களே? வாங்கிட்டோம் செல்ஃப் செக் அவுட் வேற. ஆஹா, இதோ செல்ஃப் செக் அவுட்டா மக்களே? மக்களே, இது அவங்கள செக் அவுட் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலாம் மக்களே? வாங்கி போட்டு அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம்? என்ன காசு வந்துருச்சு, அது பார்த்துக்கலாம். என்ன காசு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கு. இதோ பண்ணணும். இது கடையை பெருசு பற்றிடலாம். அதான் 1100 இருக்கலாம் மக்களே. குரோத்து 150 ரூபா செக்ஷனு. வாங்கிடலாம். பின்னாடி பாருங்க மக்களே, அப்படி திருப்பி. ஐயோ, அது கேப்புக்கணுமா? ஓகே, இங்கே ஒரு செக்கோ பின்னாடி தள்ளி வைக்கலாமா? இங்கே வேற என்ன வைக்க முடியும்? இப்போ திருப்பி இது தூக்கி இங்கே வச்சா ஓகே, லைட்டாக அப்படி மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த செல்ஃப் செக் அவுட்டை திரும்பி ஆர்டர் பண்ணலாமா? காசு ஆமாம்ல, காசு இல்லை மக்களே.
காசு வரல. லாஸ்ட் நம்ம அந்த பேங்க்கு ஃபஸ்ட்டு இந்த நாளை முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இது வைக்கல. 2.81 3.81 வச்சிடலாம். 3 எங்கே 81 சீக்கிரம் வெயிட் எல்லாத்தையும். 2.58 3.58 இது 2.81 3.81 3.81 அடுத்தது இந்த பச்சை கலர் சோடா 2.60 3.60 வச்சிடலாம். 3.60 நெக்ஸ்ட் இது வந்து 2.12 3.12 வச்சிடலாம். 3.12 ஓகே. இங்கே புது ப்ராடக்ட் அந்த மில்க்கு தான். அந்த மில்க் பேக்கில் வச்சிடலாம். 11.25 12.25 இதோட இதெல்லாம் முடிச்சுக்கலாம் மக்கள். இருந்தது முடிய போது இங்கே வருங்க ஜேஎஸ்டி கஃபே சூப்பராக அடிக்கிறது. ஆனால் அவர் கேஷை செக் அவுட் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் பில்ஸ் எல்லாம் பே பண்ணிடலாம். பேமெண்ட்ஸ் வேறு மேனேஜ்மெண்ட் உள்ள போயிட்டு பில்ஸ் இருக்குமே இது 2. ஓகே பே ஆஃப் இயர்லினுக்கான காசு தான் இல்லை. அடுத்த ப்ராடக்டோட எவ்வளோ? அடுத்த ப்ராடக்ட்டு பார்ப்போம். லைசன்ஸ் 550 ரூபா. அடுத்த ப்ராடக்டோட லைசன்ஸு வாங்கலாமா? பார்ப்போம் வாங்கலாமான்னு. இது ஃபுல்லாக கேக்கு கேண்டி கேவலு கேக்கு யோகட்டு. ஓகே அதுக்கு ஒரு செல்ஃபும் இது நம்மளுக்கு எத்தனை ஃப்ரீயாக இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. இன்னொரு செல்ஃப் வேறு ஒன்று வாங்கினப்ப ஷெல்ஃப் ஒன்று வாங்கணும். ஷெல்ஃபு ஃபர்னிச்சரோட போய்ட்டு ஸ்பாட் லைட் எல்லாம் லேட்டாக வாங்கிக்கலாம். ஃப்ரீசர் டேப்போட சிங்கிள் ஃப்ரீசரு லேட்டாக வாங்கலாம். நமக்கு டிஸ்பிளே ஃப்ரிட்ஜ் டேபிள் எல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதிலாக இது வாங்கிக்கலாம் மக்களே. இந்த இது கார்னரில் இருக்குது. இல்லை வேணாம். அது போல தான் இது இருக்குது மக்களே. வேணாம் இப்போதைக்கு. வாங்கலாமா வேணாமா? 2.10 ரூபாய்க்கு வாங்கலாமா? 2.10 வாங்கலாமா வேணாமா? இதை வாங்கிக்கலாம். ஓகே எல்லோரும் முடிக்கு வந்தாச்சு. முடிவு வந்தால் செஞ்சே ஆகணும். அதெல்லாம் அதுதான் ஒரு முடிவு வைத்தா செஞ்சே ஆகணும் மக்களே. அவனை வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்சிவா? ஐயோ எக்ஸ்பென்சிவ் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அதே வச்சுலாம் 2.91 வச்சிடலாம். வாங்க போகிறாங்க மக்களே. அதிகமாக இருக்குன்னு 3.58 சரி 2.68 2.68 நம்மளுக்கே விளையாடும் போல். தேவையில்லாமல் அதிகமாக வச்சுட்டோம் போல். $1 கூட கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறாங்க. 2.81 2.91 2.91 டோமேல். இது என்னது? கரெக்டாக வைடா. 2.60 அப்புறம் 2.70 வச்சிடலாம். 2.70 அடுத்தது இது 2.12 2.22 அவ்வளோதான். ஓகே இது 11.35 ஓகே. ஆடிட் வாங்குறதுக்கு இன்னும் காசு வரல. தேவையான காசு இன்னும் வரல. மணிப்பே 4 விட்டது.
என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். நிறைய அப்டேட் பண்ணிட்டோம் மக்களே. இதுலயே ஏதோ இல்லைன்னு கம்மி பண்ணிட்டு போறேன், பார்த்துக்கலாம். மக்களே நம்ம ஸ்டோர் எல்லாம் பலமாக போய் உள்ளது. நாளோட முடிச்சுக்கலாம் மக்களே. இதுக்குள்ள என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு இல்லை அப்படியே இருக்கட்டும், லாஸ்ட்டாக பட்டு எடுத்து முடிச்சு விட்டுறலாம். கொஞ்ச நேரம் கடையோட சுற்றுட்டு மக்கள் எல்லாரும். எக்ஸ்பென்சிவ் நான் சொல்கிறேன். இதனால எவ்வளோ 5.21 5.21 அப்படியே இருக்கட்டும். சாராடே வாங்கடா போடா. மின்னல் வேகத்தில் போடுவேன்னு நினைக்கிறேன். பூஸ்டட் இது பாருங்க, மின்னல் வேகத்தில் போடா பாருங்க. இது பண்ணுங்க போயிட்டு அவ்வளோதான். ஸ்டோர் லெவல் 11 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஆகுதானே. ஏழாக விட்டது. மக்களே மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் மோட்டிவேஷனாக இருக்கும் இது மாதிரி நிறையா வீடியோ போடுறதுக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மக்களே. உங்களை நம்பி தான் சேனல் ஆரம்பிச்சுக்கோம். எனக்காக ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஷேர் லைக் எடுத்து பண்ணி விட்ருங்க. எல்லாம் பல்காக வாங்கிக்காரு. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 4.41 இருக்கு. அப்பா 4.41னா எவ்வளோ வாங்கன்னு தெரில. மக்கள் எங்கே பாருங்க, பல்லு தெரியுது. கொடுற மாதிரி வாயில இருக்க பல்லு, உள்ள இருக்க கண்ணு, கல்லுக்கு போட நடம்பு எல்லாம் தருது மக்களே. பாருங்க, வேணா பயமா இருக்கு. ஓகே, ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கிடலாம். நம்மள அடிக்குது லக்கு. மொத்தமாக கடையை ஃபுல்லாக இது பண்ணுற மக்களே. வாங்க, ஸ்டோர் லெவல் 11 போய் விட்டது. மக்களே இப்போ வர கஸ்டமர்லாம் அதிகமாக வாங்குறாங்க மக்களே. அடிச்சாலே கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. 5 ரூபாய்க்கு வாங்குறவங்களாம் இப்போ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, 500 ரூபா செலவு பண்ணோம், அதுக்குள்ள 153 ரூபா வந்துச்சு. எவ்வளோ வாங்கணும் பார்ப்போம். எப்போ இருந்தாலும் எல்லாம் குறைஞ்ச பார்த்தா கிட்டத்தட்ட 30 ரூபா கிட்ட வாங்கிடுறாங்க மக்களே. 30 ரூபா தந்தை எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போலாம். எல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுக்குள்ளே மணி கொடுங்க 226 வந்து விட்டது. ஸ்டோரை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். மாதம் கம்மிக்கிற மக்கள் அடுத்த எபிசோடில் பில் போட்டு கொடுத்தாச்சு. அடுத்த எபிசோடில் எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணிட்டு இன்னொரு செக்ஷனையும் அப்டேட் பண்ணிட்டு புது ப்ராடக்ட்டை வாங்கி ஸ்டாக் பண்ணுறோம் மக்களே. இதுதான் நம்மளோட குறிக்கோள். ஒரு குறிக்கோள் முச்சாச்சு, க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இந்த எபிசோடில் என்னென்ன பண்ணோன்னா லெவல் 10 போகணும். புது இது மக்களே, இந்த எபிசோட் என்னென்ன பண்ணோன்னா லெவல் 10 போனோம். லெவலும் போயிட்டோம். கேஷியர் புதுசாக இது அயரிங் பண்ணோம். செக்ஷன் 6 அன்லாக் பண்ணோம். வேறு 2 ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கணும் மக்களே. இந்த எல்லாத்தையும் இந்த ஒரு எபிசோட்லேயே பண்ணிக்கோ. ரொம்ப பெருமையாக இருக்கு மக்களே. இதெல்லாம் லாஸ்ட்டில் தான் போய்க்கு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. நானும் பட்டு எடுக்கிறேன். டாட்டா.